யோபு 16ஆம் அதிகாரம். அதற்கு யோபு உரைத்த மறுமொழி. இதை போன்ற பலவற்றை நான் கேட்டதுண்டு. புண்படுத்தும் தேற்றுவோர் நீவீர் எல்லாம். உங்களின் வெற்று உரைக்கு முடிவில்லையா? வாதாட இன்னும் உம்மை உந்துவது எதுவோ? என்னாலும் உங்களைப் போல் பேச இயலும். என்னுடைய நிலையில் நீவீர் இருந்தால் உங்களுக்கு எதிராய் சொற்சரம் தொடுத்து உங்களை நோக்கி தலையசைக்கவும் முடியும். ஆயினும் என் சொற்களால் உங்களை வலுப்படுத்துவேன். என் உதட்டின் ஆறுதல் உங்கள் வலிமையை குறைக்குமே. நான் பேசினாலும் என் வலி குறையாது. அடக்கி வைப்பினும் அதில் ஏதும் அகலாது. உண்மையில் கடவுளே, இப்போது என்னை உளுத்திட வைத்தீர். என் சுற்றும் முற்றும் இட்டிடச் செய்தீர். நீர் என்னை இளைக்கச் செய்தீர். அதுவே எனக்கு எதிர்ச்சான்று ஆயிற்று. என் மெலிவு எழுந்து எனக்கு எதிராய் சான்று பகர்ந்தது. அவர் என்னை வெறுத்தார். வெஞ்சினத்தில் கீறி போட்டார். என்னை நோக்கி பல்லை கடித்தார். என் எதிரியும் என்னை முறைத்து பார்த்தான். மக்கள் எனக்கெதிராய் வாயை திறந்தார்கள். ஏளனமாய் என் கன்னத்தில் அறைந்தார்கள். எனக்கெதிராய் அவர்கள் திரண்டனர். இறைவன் என்னை கயவரிடம் ஒப்புவித்தார். கொடியவர் கையில் என்னை சிக்க வைத்தார். நலமுடன் இருந்தேன் நான். தகர்த்தெறிந்தார் என்னை அவர். பிடரியை பிடித்து என்னை நொறுக்கினார். என்னையே தம் இலக்காக ஆக்கினார். அவர் தம் வில்வீரர் என்னை வளைத்து கொண்டனர். என் ஈரலை அவர் பிளந்து விட்டார். ஈவு இரக்கமின்றி என் ஈரலின் பித்தை மண்ணில் சிந்தினார். முகத்தில் அடி அடி என்று என்னை அடித்தார். போர் வீரன் போல் என் மீது பாய்ந்தார். சாக்கு உடையை நான் என் உடலுக்கு தைத்து கொண்டேன். புழுதியில் என் மேன்மையை புதைத்தேன். அழுதழுது என் முகம் சிவந்தது. என் கண்களும் இருண்டு போயின. இருப்பினும் வன்செயல் என் கையில் இல்லை. மாசு என் மன்றாட்டில் இல்லை. மண்ணே, என் குருதியை மறைக்காதே. என் கூக்குரலை புதைக்காதே. இப்பொழுதும் இதோ என் சான்று விண்ணில் உள்ளது. எனக்காக வழக்காடுபவர் வானில் உள்ளார். என்னை நகைப்பவர்கள் என் நண்பர்களே. கடவுளிடமே கண்ணீர் வடிக்கின்றேன். ஒருவன் தன் நண்பனுக்காக பேசுவது போல் அவர் மனிதர் சார்பாக கடவுளிடம் பரிந்து பேசுவார். இன்னும் சில ஆண்டுகளே உள்ளன. பிறகு திரும்ப வரவியலா வழியில் செல்வேன்.